இன்னைக்கு போட வேண்டிய கோலம் கொஞ்சம் உங்களுக்கு விசித்திரமா இருக்கலாம். அரிசி மாவுல கோலம் போட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. இது வந்து கோதுமை மாவுல கோலம் போடணும். கோதுமை மாவுல கோலங்களா? கோதுமை மாவுல கோலம் போடணும். அதாவது நீங்க பண்ணக்கூடிய மாவுல, அரிசி மாவுல கொஞ்சோண்டு கோதுமை மாவு கலந்துங்க. ம். கோதுமை மாவுல கோலம் போடணும். கோதுமை மாவுல கோலம் போடுறது எதுவும் சிறப்பம்சம் இருக்குங்களா சார்? ஆமா. கோதுமை வந்து சூரியனுடையது. கோதுமை தானியம் சூரியனுடையது. ம். இங்க ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு காரணமா இருக்கும். ம். சூரியன் கிரகம் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்க செய்யும். சூரியனோட காரணம் வந்துனாக்க. ம். இப்போ உங்களுக்கு அறிவு சிறப்பா வேலை செய்யணும்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்ல. கண்டிப்பா. 2வது நாளைக்கான பலன் அதுதான். ஆ. நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். ம். உங்களுடைய முதல்ல வந்து நீங்க ஒரு குடும்ப தலைவனாகவோ அல்லது குடும்பத்திலே எப்படியோ இருந்தாலும், குடும்பம் ஆரோக்கியமா இருக்கணும். ம். குடும்பத்தினுடைய தலைவன் ஆரோக்கியமா இருந்தா, குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும். ம். ஸோ இந்த எல்லாத்தையுமே சார்ந்தது கோதுமை. ஓகே. ஸோ இத கோதுமை நீங்க போடுறது வந்து, அதை எறும்பு சாப்பிடும். கண்டிப்பா. இப்போ மகாபெரியவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னாக்க, "உன்னால 1000 பேருக்கு அன்னதானம் செய்ய முடியுமா?" முடியாது. முடியாது. ஆனா அரிசி மாவுல கோலம் போட்டா அத 1000 எறும்பு சாப்பிட்டு போகும். ஆமா. அப்போ 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண புண்ணியம் கிடைக்குது. இப்ப 2வது நாள் அன்னைக்கு நீங்க கோதுமை மாவுல ஒரு கட்டம் கட்டமா அதுவும் கட்டம் கட்டமா கோலம் போடணும். ம். கட்டம் கட்டமான இந்த மனைக்கோலம் சொல்லுவாங்க இல்லையா? ஆமாங்க சார். அந்த மாரி கட்டம் கட்டங்கள் போட்டு கோலம் போடணும். ம். இது ம். 2வது நாளைக்குரியது. ம். 2வது நாளைக்குரிய துதி. ஓம் பிரம்ம ரூபிண்யை ச வித்மகே ஞான ஸ்வரூபிண்யை ச தீமகி தன்னோ பிராமி பிரஜோதயாத். இந்த துதிய சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கின்றது முதல்லயே சொல்லிட்டேன். 2வது நாளைக்குள்ள பிரசாதம் புளியோதரை. ஆ, நல்ல மேட்ரு. இன்னொன்னு அதுவும் பிடிச்ச மேட்டர் தான். வேர்க்கடலை சுண்டல். ஓ! நல்ல காம்பினேஷன் சார். நீங்க பிரசாதத்த சாதம் மாரி ஆக்குறீங்க. உண்மையில பிரசாதம்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நீ எப்பொழுது கடவுளுக்கு குடுக்குறியோ அது பிரசாதம் இல்ல. அந்த பிரசாதத்துல கொஞ்சம் யாருக்காவது குடுத்தீங்கன்னா, பிறருக்கு சாதம் குடுத்தால், ம். உன்னுடைய சாதம் பிரசாதம் ஆகும். ஓ! ஓகே. பிறருக்கு நீ தர வேண்டிய சாதம் தான் பிரசாதம். ஸோ பிரசாதம். அந்த புளியோதரை பண்ணி குடுக்கணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இப்போ. ஆமா. குடுத்துருங்க. அதுக்கு அடுத்ததா மாம்பழம். ஓகே. இதெல்லாம் தர முடியல என்னால. மாம்பழம் தர முடியும். ம். மாம்பழம் குடுத்துருங்க. மாம்பழம் சீசன் இல்ல. பட் இருந்தாலும் கிடைச்சதுன்னா வாங்கி குடுங்க. ரொம்ப நல்ல விஷயம். இந்த நாளைக்குரிய நிறம் பச்சை. ஓ! ஓகே. இது டார்க் பச்சையா, லைட் பச்சையா இதெல்லாம் முதல்ல சொன்ன மாரி தான். பச்சை நிறத்துல நீங்க ஒரு ஹேர் கிளிப் போட்டு போலாம். ஒரு ம். கர்ச்சீஃப் வச்சுட்டு போலாம். இல்ல பேனா மூடி பச்சை கலர்ல இருக்கிற மாரி எடுத்துட்டு போலாம். ஏதோ ஒண்ணு பச்சை கலர்ல அன்னைக்கு உங்ககிட்ட இருந்ததுன்னா, உங்க வாழ்க்கை பச்சையா ஆரம்பிக்கும். பசுமையாவே இருக்கும். பசுமையா ஆரம்பிக்கும். ம்.